இந்த பூமி ரொம்ப அழகானது, இயற்கையால் நிறைஞ்சிருக்கு. இந்த எந்த மற்ற கிரகத்தில் இல்லாத ஒரு சிறப்பு இங்கேனா இந்த மரங்கள் தான். நாம் மட்டும் இங்கே இல்லை, பல ஜீவராசிகள் வாழுது. உதாரணத்துக்கு காக்கா, அணில், இது போன்ற ஜீவராசிகள் அதிகாலையிலே எழுந்து மிகுந்த சுறுசுறுப்போட, மிகுந்த புத்துணர்ச்சியோடு செயல்படுது. இந்த அதிகாலை பொழுது நமக்கு மிகப்பெரிய ஆற்றலோட, புத்துணர்வோட, மிகுந்த மகிழ்ச்சியோடு வருது. யாருக்கெல்லாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அது நம்ம உடற்பயிற்சி செய்கிறவங்களுக்கு. அதுவும் குறிப்பாக இந்த நடை, யாரெல்லாம் வாக்கிங் போகிறாங்களோ அவங்களுக்கு இது ரொம்பவே புத்துணர்ச்சியாக இருக்குது. இன்றைக்கி நாம் இந்த நடையை பற்றி தான் பேச போகிறோம். பொதுவாகவே நம்ம நடக்கிறதுனாலேயே நமக்கு பேக் பெயின், நீ பெயின், இந்த மாதிரியான ப்ராப்ளம் வரும்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? நிச்சயமாக நம்ம நடக்கிற நடையை ரொம்ப லாங்காகவும் ரொம்ப ஷார்ட்டாகவும், அதாவது ஸ்லோவாகவும் ஹெவியாகவும் இல்லாமல் ஒரு லைட் ரிதமிக்காக நம்ம நடக்கணும். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா, நம்ம காலை அகண்டு விரித்து நடக்கிறது, காலை சைடில் நடக்கிறது, இந்த மாதிரியான சில விஷயங்கள்லேருந்து நாம் தவிர்த்துக்கணும். தலை குனிஞ்சு நடக்கக்கூடாது, நம்ம நிமிர்ந்து நடக்கணும். நம்மளுடைய ஷோல்டரும் நம்மளுடைய முகமும் நம்மளோட சின்ன ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். அதில் குறிப்பாக கையை மட்டும் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் அப்படிங்கிற பொசிஷனில் போகணும். வெறும் ஃப்ரண்ட் சைடில் மட்டும் போகிறதுங்கிறது சரியான நடைப்பயிற்சி கிடையாது. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொருத்தருக்கு ஏற்ற மாதிரியான உடல் வாங்குக்கு ஏற்ற மாதிரி நடக்கணும். இதில் குறிப்பாக நடைப்பயிற்சியில் 8 போட்டு நடக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான பயிற்சி இது. இந்த தகவல்கள் நமக்கு இந்த நிறைய விஷயங்கள் இதை நம்ம நடைப்பயிற்சி மூலயமா பண்ணுறவங்களுக்கு இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமாக இருந்தால் அழகான முறையில் வழிநடத்தி செல்லும்.